ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வசனம் ஜெரமையா 30:17. ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். ஆண்டவர் எல்லா நோயிலிருந்தும் மனநோயிலிருந்தும் உங்களை குணமாக்குவார். உங்களுடைய உடல் நோயிலிருந்தும் குணமாக்குவார். என்ன நோயாக இருக்கட்டும், அவரால் அவர் தழும்புகளால் நாம் குணமாகுவோம். எஸ்ஐயா 53:5 அவர் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அதனால் எல்லாவித நோயும், மனநோய், உடல் நோய், எல்லா நோயும் இருந்து குணமாக்குவார். அப்புறம் அவர் உங்களை கட்டுவார். உங்களுடைய இழந்து போனதை யோபு கடைசி அதிகாரத்திலே இழந்ததை எல்லாம் திரும்பவும் இரட்டிப்பான மடங்கு பெற்றான். அது போல இரட்டிப்பான மடங்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என்னுடைய காணொலியை முகநூலில் போய் பாருங்கள். அந்த லிங்கை கொடுத்திருக்கிறேன். என்னுடைய போஸ்டில், என்னுடைய இதே சேனலில் இப்பொழுது கொடுத்திருக்கிறேன். போய் பாருங்கள். அவர் உங்களை கட்டுவார். உங்களை எல்லா விதத்திலிருந்தும் கட்டுவார். உறவுகள் பிரிந்து போயிருக்கிறதா? கட்டுவார். இல்லை, நீங்கள் போன வருடம் யாரையோ இழந்து விட்டீர்களா? உங்கள் உறவுகள், அதற்கும் உங்களை தேற்றுவார், ஆற்றுவார் பரிசுத்த ஆவியானவர். உங்களுடைய எல்லாவித புயலிலிருந்தும், எந்தவித நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை கட்டுவார். யோபு கடைசி அதிகாரத்திலே சொல்லியது போல் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார். கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். எதை இழந்திருந்தாலும், உறவுகளை இழந்திருந்தாலும் திருப்பி கொடுப்பார். எதை இழந்திருந்தாலும். ஆனால் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது, உங்கள் உறவுகள் நீங்கள் திரும்பும்போது, நீங்கள் உண்மையான அன்பு அவர்களை செலுத்த வேண்டும் என்பதால் தான் போன காணொளியிலே சொல்லியிருந்தேன். 1 கொரிந்தியர் 13:4 அன்பு சத்தியமானதாக, சுயநலமற்றதாக உங்கள் அன்பு இருந்தால் நீங்கள் கட்டும்போது அது நிலைத்திருக்கும். உங்களை குணமாக்கும் போது உங்களுடைய உண்மையான அன்பு எல்லோர் மீதும் இருந்தால் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் இந்த உலகத்திலே. இன்றைக்கு எல்லாவற்றிலிருந்தும், எல்லா சூழ்நிலையிலிருந்தும் கர்த்தர் உங்களை எழுப்பச் செய்வார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். உங்களை தூக்கி எடுப்பார், கட்டுவார், குணமாக்குவார். ஜெரமையா 30:17. மறக்காதீர்கள், நான் வரும் வரை. ஆமென் சொல்லுங்கள்.